ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள். இப்போ ஒரு டாஸ்க் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, த்ரிஷா விஜய் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மேட்டருங்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 100 ஃபேமிலி இருக்குதுன்னா அதில் 50-50 இல்லாட்டி 60-40 ஃபேமிலிக்கு இப்படி தான் நடக்குது. உள்ள நடக்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. இவங்க கொஞ்சம் ஓப்பனாக இருந்தனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஃபேக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து அவங்கள பற்றி தான், பட் டீப்பாக அவங்கள பற்றி கிடையாது. அவங்கள பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நாம ஒழுங்காக இருக்குமா, நம்ம ஒய்ஃபுக்கு நாம உண்மையாக இருக்குமா, இல்லை நம்ம பொண்டாட்டி நமக்கு உண்மையாக இருக்காளா, இதை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான ஃபேமிலி. அதை விட்டுட்டு எதிர் வீட்டுக்கார வீட்டில் என்ன நடக்குது, கீழ் வீட்டுக்காரில் என்ன நடக்குது, மேல் வீட்டுக்காரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. த்ரிஷா அவனோட போனால் உனக்கு என்ன, விஜய் அவனோட போனால் உனக்கு என்ன, அது அவன் பிரச்சனை. ரைட், ஓகே. ஒரு லேடி எஃபெக்ட் ஆகிறா, விஜயோட ஒய்ஃப். நம்ம ஏன் ஒரு சைடு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அதான் நான் கேட்குறேன். எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றா, விஜய்க்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க அப்படி இப்படின்னு இருக்கு. ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, வீட்டில் சாப்பாடு கரெக்டா இருந்தா வீட்டில் உள்ளவன், ஐ மீன் ஹஸ்பண்ட், இல்லையாட்ட பிள்ளைகளோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ ஏன் வெளியே போறாங்க சாப்பாட்டுக்கு? போக மாட்டாங்க. நான் சொல்றது நாட் இன் அ நெகட்டிவ் தாட், நான் பாசிட்டிவா தான் நான் பேசுறேன். யாரும் நெகட்டிவா எடுக்க வேண்டாம். ஓகே, வீட்டில் சாப்பாடு கரெக்டாக இருந்தால் வெளியே போக போகிறது கிடையாது. வீட்டில் அவன் ஒய்ஃப் அவனோட ஒரு மென்டல் சப்போர்ட்டாவோ இல்லை எதுனாலுமே, ஓகே, எதுனாலுமே அவனோட வந்துட்டு கொஞ்சம் ஒத்துழைச்சு போகிறதா இருந்தால் அவன் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருந்தும் அவங்க சப்போர்ட் பண்ணி இவன் வெளியே போகிறதா இருந்தால் நம்மளால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம கையில் கிடையாது. நமக்கு அதை பற்றி பேசணும்னு அவசியமும் கிடையாது. என்னாச்சு? அவசியமும் கிடையாது. அதனால நம்ம ஒன்னே பத்தி மட்டும்தான் நம்ம இங்க யோசிக்கணும். இப்போ சேனல்ஸ், பிரைவேட் சேனல்ஸ் இருக்கு, நிறைய சேனல்ஸ் இருக்கு. நம்ம பாக்குற டிவி சேனல்ஸ் இருக்கு. அவங்க டிஆர்பிக்காக அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போவாங்க, அது ஓகே. யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அதில் வந்துட்டு ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அடிச்சு விடுவானுங்க. எல்லாம் எப்படியும் போட்டும். நீ அவங்கள பத்தி பேசுறனால, விஜய், த்ரிஷா இவங்களை பத்தி நீ பேசுறனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு ஒயிட் ஹேரை பிளாக் ஹேரை மாற்ற முடியுமா? ஒரு சொட்டம் மண்டைய முடி வளர வைக்க முடியுமா? இல்ல செத்து போன ஒருத்தனை உயிரோட கொண்டு வர முடியுமா? முடியாது. யூ கான்ட் மேக் தட். ஓகே, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்ன நடக்குமோ அதை பத்தி பேசு. நீ அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் பொண்டாடி அவனுடைய அதை ஓட போறாடா, அதை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க மடையனுங்களா? நீ அவங்கள பார்த்துக்கிட்டு பிஸியா போய்கிட்டு இருப்ப, ஓம் பொண்டாட்டி வேற ஒருத்தன் முன்னாடி போயிட போறான், இல்லாட்டி ஓம் புருஷன் இன்னொருத்தன் முன்னாடி போறான். நம்ம வீட்டுல என்ன நடக்குது அது மட்டும் பாருங்க. லாஸ்ட் வீக் 8th 7th வந்துட்டு எனக்கு கொஞ்சம் முடியாம போயிருச்சு. ட்ரிபிள் எம்ல அட்மிட் ஆனேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஒண்ணுமே ஆகல. அடுத்த நாள் மார்னிங்க ஒரு 8-9 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாம. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்ட்டு இருந்துட்டோம்னா, நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம இருந்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம ஈஸியா ரெக்கவர் ஆயிடலாம். அதை விட்டுட்டு பக்கத்துல ஒன்று போட்டு நொட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து டெஃபினட்டா ஒரு இஷ்யூ தான் ஆகும். ஸோ இந்த சப்ஜெக்டை பார்த்து நான் இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. ஆனா நான் இப்ப அதை பத்தி பேசல. ஏன்னா நான் நாளண்டிக்கு ஏதோ ஒரு 19-20 ஏதோ ஒரு மேட்டர் ஓடுறதுக்கு இருக்கு. அதை வச்சு இந்த சப்ஜெக்டை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நான் பேசுறேன்.
அதுக்கு முதல்ல வந்து நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே மற்றவங்களை பற்றி பேசுறது எனக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் என்னை பற்றி யாரும் பேசவும் நான் விடுறதும் கிடையாது. எனக்கு அதை மற்றவங்க பேசணும் எனக்கு அவசியமும் கிடையாது, இப்போ பேச விடுறதும் கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னோட சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு விஷயம், நம்ம வீட்டில் ஒழுங்கா இருந்தா அவன் வெளியே போக மாட்டாங்க. தட்ஸ் ரியலி a true, இட்ஸ் ஃபேக்ட் இது. ஏன்னா இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் எப்பவும் ஆசைப்படுவேன். ஏன்னா எனக்கு அவங்களால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சைல்டிஷாக தான் இருப்போம் வீட்டில். அது எப்படின்னா, நான் டிவி பார்க்குற பழக்கமும் எங்களுக்கு கிடையாது. நியூஸ் பார்ப்பேன், நேஷனல் ஜியோகிராஃபி இதெல்லாம் பார்ப்பேன். அந்த படம் பார்க்குறது அந்த பழக்கம்லாம் கிடையாது. வி யூஸ் டு பிளே கேரம் போர்ட், கார்ட்ஸ் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், இப்படி தான். அதனால் நானும் என் ஒய்ஃபும் என் ஃப்ரெண்ட்ஸும் நெய்பர்ஸும் ரிலேட்டிவ்ஸோ யாருமே மற்றவங்களை பற்றி பேசுறது கிடையாது. எங்களுக்குள்ளதை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசுகிறது. இப்படி இருந்துக்கிட்டால் காசிப்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே என்டர் ஆகாது, தேவைப்படாது, பேசுறதுக்கான அவசியமும் இருக்காது. ஸோ வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யணும், வெளியே போவோம், 4 பேரோட பேசுவோம், பழகுவோம். அதில் வந்து லீகல் கான்டாக்ட் இருக்கும், இல்லீகல் கான்டாக்ட் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லீகல் வந்து செட் ஆச்சுன்னா போச்சு, முடிச்சு. ஓகே, ஸோ பெருசா நல்லவளா இருந்துட்டு போட்டும், கெட்டவளா இருந்துட்டு போட்டும், ஐ டோன்ட் போதர். அவன் நல்லவனா இருந்துட்டு போறான், கெட்டவனா இருந்துட்டு போறான், ஐ டோன்ட் போதர். அது அவங்க பர்சனல் லைஃப், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதில் ஒரு பொம்பளை பேசுறா, தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளான்னு எனக்கு தெரியல, அதை பத்தி நான் பேச விரும்பப்படலை. அதெல்லாம் அசிங்கமா பேசிக்கிறா. அவன் ஓகே என்னன்னா, யாரு விஜய் ஓகே என்னன்னா என் புருஷனை கூட்டிட்டு போய் என்ன அவனோட விட்டுட்டு வருவான் அப்படின்னு. ஓகே, விட்டுட்டு வரட்டும், என்ன அறிப்போ தெரியல, எனக்கு புரியல அது. இப்போ நாமளே இருக்கிறோம், ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு செலிபிரிட்டி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க கூட வந்து அவங்க நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, வைங்களேன், வா என்னோட வந்து என்ஜாய் பண்ணுன்னு. நம்ம ஒன்றும் சும்மா இருக்க போகிறது கிடையாது. தெரு நாயை விட மோசமாக நாக்க தொங்க போட்டு போயிடுவோம் பின்னாடி. அதான் நடக்கும், அதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவன் ஒரு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஒரு ஆக்டர், அதனால இவன் இப்படி பேசுறா. பேசிட்டு போட நம்ம பிரச்சனை கிடையாது. அவன் புருஷன் இருக்கானா புருஷன் இல்லையோ, இல்லாட்டி புருஷன் இருந்து விட்டுட்டு போயிட்டான். இப்படி இந்த மாதிரி ஆட்களுக்கு விட்டுட்டு தான் ஓடுவானுங்க, போயிட்டானா நமக்கு தெரியாது. அதனால மற்றவங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு நாம நம்ம லைஃப்பை பார்க்கறதுங்கிறது தான் பெஸ்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து 20ஆம் தேதி 19 தேதிக்கு பிறகு ஒரு மேட்ரு ஒன்று ஓடுறதுக்கு இருக்கு. அது ஓடிச்சுன்னா சப்போஸ் அது இப்போ நான் பேசக்கூடாது, ஏன்னா வந்து நல்லா இருக்காது. சப்போஸ் அந்த மேட்ரு ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க சைட்ல இருந்து என்கிட்ட நிறைய மேட்டர் இருக்கு, நான் கட்டாயமா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு த்ரிஷாவையும் தெரியும், விஜயும் தெரியும், 2 பேரோடையுமே பேசியிருக்கேன். ஸோ அவங்கள பற்றி சப்ஜெக்ட் என்ன பற்றி சொல்றதுக்காக இல்லை, அங்கே அதில் ஒன்றும் கிடையாது. பட் நிறைய மேட்டர்ஸ் இருக்கு, நிறைய மேட்டர். நான் வந்து இவங்களை பர்டிகுலராக வந்து எந்த ஹீரோவையோ ஹீரோயினையோ சினி ஃபீல்டில் உள்ளவங்களையோ நான் பேசுறதுக்கு நான் விருப்பப்படுறது கிடையாது. ஏன்னா they are also are human beings. Okay, they also are human beings. எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். நான் சின்ன வயசுல எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறேன். ஒரு விவரம் ஒரு 25 24 25 வயசு நான் எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட்ல டீச்சருக்கே, மேக்ஸ் டீச்சருக்கே பிட்டு போட்டவன் நான். அதாவது கணக்கு டீச்சருக்கே கணக்கு போட்டவன். அந்த வயசுலயே 8th ஸ்டாண்டர்ட்னா ஒரு 13 14 வயசு. அந்த வயசுலயே யூனிவர்சிட்டி லெவல்ல நான் யோசிப்பேன். அப்படிப்பட்டு இருக்கேன்னா, அப்படி யோசிச்சு அப்படி வளர்ந்தனா 24 25 வயசு வரைக்கும் எப்படி லைஃப் இருந்துச்சுங்கிறது எனக்கும் என்னோட சேர்ந்தவங்களுக்கும் என்னை படைத்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவு மோசமான ஒரு லைஃப். அப்படிலாம் இருந்தவன் ஒருத்தன் இப்போ எப்படி இருக்கணும்னா, ஆக குறைஞ்சது 30 40 ரேப்பாவது பண்ணியிருக்கணும்.
அந்த அளவுக்கு நம்ம ஒர்த்து கிடையாது. அதுக்கெல்லாம் நான் போனதும் கிடையாது. லைஃப் இப்படி மாறி இருக்குங்கிறது வந்து அது ஒரு கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். இப்படி போய்ட்டு நம்ம இப்படி உட்காந்து இப்படி ஒரு லைஃப்பை ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது வந்து காட்ஸ் ஆல்மைட்டி லார்ட்ஸ் கிஃப்ட். அதுதான் உண்மை. இதுக்கு மேலே நான் சொல்கிறது வந்து அடுத்த வீடியோவில் இந்த 18, 19, 20 பிறகு என்ன நடக்குதுங்களை பார்த்துட்டு நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுவேன். நிறைய மேட்டர் எங்கள் கையிலேயே இருக்குது ஆதாரத்தோட. அது நடந்துச்சுன்னா 19, 20 நடந்துச்சுன்னா ஆதாரத்தோட, யாருக்கிட்ட இல்லாத ஆதாரம்னு என்கிட்ட இருக்குது. அது என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது தான் நான் வந்து அதை அன்னைக்கு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் திரும்பவும் சொல்கிறேன். 19, 20 அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா யார் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ ஜஸ்ட் இதை பற்றி நம்ம பேசணும், சொல்லணும், லைட்டாக பேசணும் அப்படிங்கிறத தான் வீடியோ. அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. நெகட்டிவாக பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா பாசிட்டிவ் தாட்ஸோட வரேன். நெகட்டிவாக நடந்துச்சுன்னா அந்த கையில் கொஞ்சம் ஆதாரம், டாக்குமெண்ட்ஸு அது இது இருக்குன்னு சொல்லியிருக்கேனே அதோட வரேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.